திமுக கூட்டணியில் ஏறக்குறைய தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டது என்றே சொல்லலாம். காங்கிரசுடன் மட்டும் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையில் மீதமுள்ள கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த ஜனவரி மாதமே தொடங்கியது திமுக. தற்போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கூட்டணியில் முதலாவதாக IUML கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. கடந்த முறை போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியே இந்த முறையும் வழங்கப்பட்டது. இதேபோல் கோமதேகவிற்கும் கடந்த முறை போல் நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது. உதயசூரியன் சின்னத்தில் கோமதேக போட்டியிட உள்ளது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விசிக கடந்த முறை ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. ஆனால் தற்பொழுது 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்திலேயே போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. வைகோவின் மதிமுகவும் இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் மாலை 6 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டால் திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடும் என தெரியவரும். இதனிடையே மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. திமுக சார்பில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு மக்களவை தொகுதி ஒதுக்கப்படவில்லை. ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.